பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. இன்றைய நாளிலும் ரோமர் புஸ்தகத்திலே 5வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசித்து அவனுடைய வார்த்தையை நான் உங்களுக்கு பகிர்ந்துள்ள விரும்புகிறேன். ஆதலால் பாவம் மரணத்துக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது போல கிருபையானது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நீதியினாலே நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது. என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, 21வது வசனம் சொல்கிறது, ரோமர் புஸ்தகம் 5, பாவம் மரணத்துக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டிருக்கிறது. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை பாவம் மரணத்துக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது போல கிருபையானது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நீதியினாலே நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது. தேவனுடைய கிருபையை குறித்து இந்த இடத்தில் பவுல் சொல்லுகிறார். தேவனுடைய கிருபையானது இயேசு கிறிஸ்து மூலமாக நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்மை ஆண்டு கொண்டிருக்கிறதா. இந்த நாளிலும் தேவனுடைய கிருபையை குறித்து நான் உங்களுக்கு பகிர்ந்துள்ள விரும்புகிறேன். தேவனுடைய கிருபை, இந்த கிருபையை குறித்து பரிசுத்த வேதம் என்ன சொல்லுகிறது என்பதையும் இதனுடைய மிக முக்கியமான கருத்துக்களை நான் உங்களுக்கு பகிர்ந்துள்ள விரும்புகிறேன். பரிசுத்த வேதாமத்திலே தேவனுடைய கிருபை மனுஷனை நம்மை ஆண்டு கொண்டது எதற்கென்று சொல்லி வேதம் சொல்கிறது. தேவனுடைய கிருபையானது நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்மை ஆண்டு கொண்டிருக்கிறது. ஜீவனுக்கு ஏதுவாக ஆண்டு கொண்ட கிருபை என்பதை நான் உங்களுக்கு பகிர்ந்துள்ள விரும்புகிறேன். தேவனுடைய கிருபையானது ஜீவனுக்கு ஏதுவாக நம்மை ஆளுகை செய்திருக்கிறது. என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, பரிசுத்த வேதாமத்திலே அதே ரோமர் புஸ்தகம் 6வது அதிகாரம் 23வது வசனத்தை வாசிக்கும் பொழுது பார்க்கிறோம், பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். பாவத்தின் விளைவை, பாவத்தின் சம்பளம் மரணமா இருந்தாலும் தேவனுடைய கிருபை வரமோ, கிருபையின் வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். கிருபையினாலே நமக்கு நித்திய ஜீவன் உண்டாயிருக்கிறது. இந்த கிருபையானது ஜீவனுக்கு ஏதுவாக என்ன உங்களை ஆளுகை செய்திருக்கிறது என்பதை வேதம் நமக்கு சொல்லுகிறது. மரணத்துக்கு ஏதுவாக ஆளுகை செய்யாமல் தேவனுடைய கிருபையானது ஜீவனுக்கு ஏதுவாக ஆளுகை செய்திருக்கிறது. இந்த நாள் கிருபை குறித்து மிக முக்கியமான காரியங்களை நான் உங்களுக்கு பகிர்ந்துள்ள விரும்புகிறேன். காரணம் இன்றைக்கு அநேகர் தேவனுடைய கிருபையை தவறாய் புரிந்திருக்கிறதுனாலே இதை குறித்து பலவிதமான உபதேசங்களும் புரிதல்களும் ஜனங்கள் மத்தியில் உண்டாயிருக்கிறதுனால இந்த தேவனுடைய கிருபையின் மகா மேன்மையான மகத்துவத்தை ஜனங்கள் அனுபவிக்க முடியாம, அறிந்து கொள்ள முடியாம இன்னைக்கு தவறி விடுகிறார்கள். பரிசுத்த வேதாமத்திலே கொலோசியர் புஸ்தகத்திலே 1வது அதிகாரம் 6வது வசனத்தை நாங்கள் வாசிக்கும் பொழுது ஒரு காரியத்தை அறிந்து கொள்ளலாம். கொலோசியர் 1வது அதிகாரம் 6ல் சொல்லப்படுகிறது, அந்த நம்பிக்கை குறித்து நீங்கள் முன்னமே சத்திய வசனமாகிய சுவிசேஷத்தினாலே கேள்விப்பட்டீர்கள். அந்த சுவிசேஷம் உலகமெங்கும் பரம்பி பலன் தருகிறது போல உங்களிடத்திலும் வந்து நீங்கள் அதை கேட்டு தேவ கிருபையை சத்தியத்தின்படி அறிந்து கொண்ட நாள் முதல் அது உங்களுக்குள் பலன் தருகிறதா இருக்கிறது. புரிந்து கொள்ளுங்கள், தேவனுடைய கிருபையை சத்தியத்தின்படி அறிந்து கொள்ளும் பொழுது அது நமக்குள்ளே பலன் தருகிறதா இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. இன்றைய நாளிலும் பரிசுத்த வேதாமத்திலே தேவனுடைய கிருபையை சத்தியத்தின்படி வார்த்தையின் அடிப்படையில் அறிந்து கொள்ள போறோம். தேவனுடைய கிருபை என்று சொன்னால் என்ன, அவருடைய நோக்கம் என்ன, அதிலிருந்து வருகிறதான ஆசீர்வாதம் என்று சொன்னால் என்ன. இந்த கிருபை என்பது மிக மிக முக்கியமான ஒரு வார்த்தை. பரிசுத்த வேதாமத்தில் எங்கு பார்த்தாலும் நான் நிற்பது நிர்மூலமாக இருப்பது தேவனுடைய கிருபை. எல்லாமே தேவனுடைய கிருபையினாலே இலவசமாய் நமக்கு கொடுக்கப்பட்டதான் ஈவாய் காணப்படுகிறது. ரட்சிப்பு இலவசமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கிருபையினால விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். எல்லாமே தேவனுடைய கிருபை. இன்னைக்கு நான் சாட்சி சொல்லும் பொழுது சொல்லுவேன், நிற்பது நிர்மூலமாக இருப்பது தேவனுடைய கிருபை. பரிசுத்த வேதாகம கிருபை குறித்து என்ன சொல்லுகிறது? சத்தியத்தின்படி அதை அறிந்து கொள்ளும் பொழுது அது நமக்குள்ளே பலன் தருகிறதா இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அது சத்தியத்தின்படி அறிந்து கொள்ள போறோம். இன்றைய நாளில் பிரியமானதோட பிள்ளைகளே, இதனுடைய கிருபை இல்லாம இன்னைக்கு நாங்க இல்லை. நிர்மூலமாக இருக்கிறது நம்முடைய கிருபை. ஆனா அநேகர் இந்த எல்லாமே நம்முடைய கிருபை என்று சொல்லி இருந்தாலும் இந்த கிருபை என்கிற வார்த்தையை குறைவான ஒரு வார்த்தையாக குறைத்து பார்க்க பழகி கொண்டார்கள், அல்ல தவறாய் பார்க்க பழகி கொண்டார்கள். அதுக்கு பல காரணங்கள் உண்டு. பரிசுத்த வேதாமத்தின்படி சத்தியத்தின்படி இதனுடைய கிருபை நான் புரிந்து கொள்ள வேண்டும் என்று கிறிஸ்து விரும்புகிறார்.
வேதத்திலே வாசித்து பாருங்கள். கிருபை பற்றிக்கொள்ள கடவோம். அசைவில்லாத ராட்சியத்தை பெறுகிறவர்கள் கிருபை பற்றிக்கொள்ள கடவோம். கிருபையின் வசனத்துக்கு ஒப்பு கொடுக்க கடவோம். கிருபையில நிலைத்திருக்க கடவோம் என்று வேதம் நமக்கு சொல்கிறது. அந்த கிருபைக்கு நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு சொல்கிறது. என கர்மானதோட பிள்ளைகள், இந்த கிருபையில நாளுக்கு நாள் பலப்படுங்கள். கிருபையில பெருக வேணும். கிருபையில நிலைத்திருக்க வேணும். கிருபையை பற்றிக்கொள்ள வேணும். இந்த கிருபை தான் நம்மை பாதுகாக்கிறது, நம்ம ரட்சித்து இருக்கிறது. எல்லாமே நம்முடைய கிருபை. ஆண்டவர் சொல்லுகிற அப்போஸ்தலன் பவுலுக்கு, என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் உனக்கு பூர்ணமாக விளங்கும். தேவனுடைய கிருபை நமக்கு போதுமான ஒன்றாய் காணப்படுகிறது. தேவனுடைய கிருபை, இந்த கிருபை இயேசு கிறிஸ்து மூலம் வந்தது. யோவான் 1:17 பாருங்க, நியாயப்பிரமாணம் மோசே மூலம் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவினால் உண்டாயின. அந்த வசனம் சொல்லுது, இயேசு கிறிஸ்து கூடாக கிருபையும் சத்தியமும் வந்தது என்று வேதத்திலே பார்க்கிறோம். கிருபை வந்தது. இந்த கிருபையும் கிறிஸ்துவும் ஒரே அர்த்தத்தை வெளிப்படுத்துகிறது. கிறிஸ்து தான் கிருபையின் வெளிப்பாடா இருக்கு. பிரியமானதோட பிள்ளைகளே, இந்த கிருபை குறித்ததான எபிரேய வார்த்தை என்ன, கிரேக்க வார்த்தை என்ன, அதன் அர்த்தம் என்ன என்பது ஒரு சில காரியங்களை சொல்லிவிட்டு, இது எங்களுக்கு தெரிந்த ஒரு வார்த்தை, ஆனாலும் அதை சொல்லுகிறேன். அதற்கு பிறகு இந்த கிருபை குறித்ததான மிக முக்கியமான காரியங்களை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். வேத வசனத்தின் அடிப்படையில் நான் புரிந்து கொள்ள வேணும். மிக ஆழமான ஒரு சத்தியம். இன்றைக்கு இந்த கிருபை என்றதான வார்த்தையை சபையிலே, தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, தேவனுடைய மக்கள் இதை குறித்து தவறாய் பேசுகிற அளவுக்கு இன்றைக்கு இது தவறான புரிதலுக்குள்ளாக மக்கள் வழிநடத்தப்பட்டிருக்கிறார்கள். இவைகள் எல்லாவற்றையும் குறித்து இன்றைய நாளிலும் நான் தெளிவாய் பார்க்க போறோம். கிருபை என்பது தவறான ஒரு வார்த்தை அல்ல. எல்லாமே இதோடைய கிருபை என்றுதான் பேசுவார்கள். எல்லாமே இதோடைய கிருபை. ஆனால் இந்த கிருபை குறித்து நாங்கள் தவறாய் பேச பழகிக்கொள்கிறோம். இதோடைய கிருபை குறித்து நான் மிக முக்கியமாக அறிந்து கொள்ள வேண்டும். இந்த கிருபை என்றதான வார்த்தைக்கு எபிரேய சொல் ஆதியாகமம் 6:8 பார்க்கிறோம். நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. இந்த கிருபை என்றதான வார்த்தை என்னன்றதான எபிரேய வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. மற்றொரு எபிரேய சொல்லி நான் காண்பிக்க விரும்புகிறேன். யாத்திரா புஸ்தகம் 34:6 பார்க்கும் பொழுது, கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது அவர் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகாதயம் சத்தியம் உள்ள தேவன். இந்த இடத்துல வருகிறதான இந்த கிருபை என்கிறதான சொல் ஹெசத் என்றதான சொல் பயன்படுத்தப்படுகிறது எபிரேய சொல்லில். இதோட அர்த்தம் அன்பு, இரக்கம், தயவு, பிரியமாயிருத்தல் என்கிறதான பலவிதமான வார்த்தைகள் பயன்படுத்தப்படுகிறது. அன்பு, இரக்கம், சாந்தம், அன்பா இருப்பது, இவர்கள் எல்லாமே பார்த்தோம்னு சொல்லி சொன்னா இந்த எபிரேய வார்த்தைக்கு பயன்படுத்தப்படுகிறது. கிரேக்கத்திலே, கிரீக் வேர்டிலே ஹாரிஸ் என்கிறதான வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. கிரீக்கிலே ஹாரிஸ் என்கிறதான வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. இந்த வார்த்தையை எபேசியர் 2:8 பார்க்கலாம். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு நீங்கள் ரட்சிக்கப்பட்டுகிறோம் என்று சொல்லி வருகிறது. அந்த இடத்திலே வருகிற சொல் ஹாரிஸ் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. இதெல்லாமே பார்த்தோம்னு சொல்லி சொன்னா இந்த கிருபைங்கிறதான அர்த்தம் பார்த்தோம்னு சொல்லி சொன்னா, இந்த கிருபையினுடைய அர்த்தமானது தகுதியே இல்லாத ஒரு மனிதனுக்கு அவர் தம்முடைய அன்பினால எல்லாவற்றையும் நமக்கு இலவசமாய் கொடுப்பதைத்தான் கிருபை நமக்கு வெளிப்படுத்துகிறது. தகுதி இல்லாத ஒரு மனிதன் ஒன்றை பெற்றுக் கொள்வதற்கு நமக்கு தகுதி இல்லை. நம்முடைய தகுதியின் அடிப்படையிலயோ, நம்முடைய வாழ்க்கை முறையின் அடிப்படையிலயோ நாம் நல்லவர்கள், பரிசுத்தவான்கள், நீதிமான்கள் என்பதனால தேவன் நம்ம ரட்சிக்கவில்லை. நாம் பாவிகளா இருக்கும் பொழுது, நாங்கள் பாவத்தின் அடிமைத்தனத்துக்குள்ள இருந்த பொழுது, ஆதாமின் தவறினாலே மனுக்குள்ளமே பாவத்தின் அடிமத்துக்குள்ள வந்தது. இப்படி மனிதனுடைய வாழ்க்கை அடிமத்தனத்துக்குள்ள இருந்த பொழுது ஒன்றை பெற்றுக்கொள்வதற்கு, தேவனிடத்திலே பெற்றுக்கொள்வதற்கு எனக்கு எந்த தகுதியும் இல்லை. அப்படி நான் எந்த தகுதியும் இல்லாதவனா இருந்தாலும், எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல், நிபந்தனை இல்லாமல் அவர் என் மேல வைத்த அன்பினால எல்லாவற்றையும், ரட்சிப்பு உட்பட ரட்சிப்பு, ஆசீர்வாதங்கள், சந்தோஷம், சமாதானம், பரிசுத்தம், அவருடைய நீதி, அவருடைய எல்லாவற்றையும் நமக்கு இலவசமாய் கொடுத்தார். அதுதான் கிருபை. அதை குறித்த வேதம் சொல்லுது, அவருடைய கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய கிருபையினாலே, கிருபை நீவாகிய நீதி, கிருபை நீவாகிய பரிசுத்தம், பரிசுத்த வேதங்களை குறித்து சொல்லுகிறது. கிருபை நீவு என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. என கண்பார்ந்த பிள்ளைகளே, இந்த கிருபை நம்முடைய வாழ்க்கையில அறிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு சத்தியம். இன்றைக்கு அநேகர், யாராவது ஒரு மனிதன் கிருபையை குறித்து மேன்மைப்படுத்தி உயர்த்தி பேசுகிறார் என்று சொல்லி சொன்னால், அந்த மனிதன் இன்றைக்கு அநேக தவறை பார்க்க பழகிக் கொள்கிறார்கள். அதற்கு பேர் கொடுத்து விடுகிறார் கிருபையின் உபதேசம். புரிந்து கொள்ளுங்கள், இந்த கிருபையின் உபதேசம் என்கிறதான வார்த்தை, கிருபையின் சுவிசேஷம், இன்றைக்கு நான் நீங்களே பேசுகிறது அந்த சுவிசேஷம்
கிருபையின் சுவிசேஷம். இன்றைக்கு நான் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறதான இந்த காலம் கிருபையின் காலம். நியாயப்பிரமாண காலத்துக்குள்ள நான் நீங்களும் இல்லை. நியாயப்பிரமாண உடன்படிக்கைக்குள்ள நாங்க இல்ல. கிருபையின் உடன்படிக்கைக்குள்ள நியாயப்பிரமாண மோசே மூலம் கொடுக்கப்பட்டது. கிருபை இயேசு கிறிஸ்து மூலம், இயேசு கிறிஸ்து கூட வந்தது என்று வேதத்திலே பார்க்கிறோம். இந்த கிருபையின் காலத்திலே தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பரிசுத்த வேதாகமத்திலே அப்போஸ்தலர் புஸ்தகம் 20வது அதிகாரம் 24 வசனத்திலே கடைசி பதிலே பார்க்கும் பொழுது, கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவும் விரும்புகிறேன் என்று சொல்லி அப்போஸ்தலர் பவுல் சொல்கிறார். கிருபையின் சுவிசேஷம். இந்த கிருபையின் சுவிசேஷம் என்பது வேதத்தில் சொல்லப்பட்டதான வார்த்தை. கிருபை பொருந்திய வசனத்துக்கு ஒப்பு கொடுங்கள். இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை கிருபை பொருந்தினதா இருந்தது. இவைகள் எல்லாமே கிருபை என்கிற வார்த்தை தவறாக பார்க்கப்படுகிற வார்த்தை அல்ல. தவறாக இன்றைக்கு அநேகர் புரிந்து வைத்திருக்கிறார்கள். அதற்கு பல காரணங்கள் உண்டு. ஒரு சில காரியங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவது, இன்றைக்கு அநேகர் இந்த கிருபை யாராவது ஒரு உயர்த்தி பேசுகிறான்னு சொல்லி சொன்னார், அந்த மனிதனை தவறான ஒரு உபதேசக்காரன் சொல்லிவிடுகிறோம். பிரியமானதோட பிள்ளைகளே, நம்முடைய கிருபை இன்றைக்கு அநேகர் உபதேசத்தின் அடிப்படையில தான் புரிந்து வைத்திருக்கிறார்கள். கல்வின் கிருபை குறித்து என்ன பேசினாரோ அதன் அடிப்படையில் இன்றைக்கு அநேகர் கிருபை புரிந்து வைத்திருக்கிறார்கள். அல்லது பலவிதமான உபதேசத்தின் அடிப்படையிலே கிருபையை புரிந்து வைத்திருக்கிறார்கள். அது தவறு. புரிந்து கொள்ளுங்கள். அவர்களுடைய உபதேசத்திலே குறைகள் இருக்கலாம், தவறுகள் இருக்கலாம். அதனால கிருபை தவறானது அல்ல. ஒரு மனிதன் கிருபை பேசுகிற மனிதர் உங்களுக்கு பிடிக்காது போல சில காரியங்களை செய்திருந்தாலும், அவருடைய செயல்களிலே தவறு இருந்தாலும் கிருபை தவறானதல்ல. இயேசு கிறிஸ்து ஒரு தடவை சொல்லுகிறார் பரிசேயரை பார்த்து, இவர்கள் சொல்லுகிறதை கேளுங்க, அவருடைய செயலும்படி செய்யாதிருங்க. பல காரணங்கள் உண்டு. இந்த இதோட கிருபை குறித்து பேசுகிற மனிதர்கள் கிருபையை மேன்மையா பேசும் பொழுது, மனிதர்களை வைத்து நாங்கள் கிருபை அசட்டையா எண்ணுகிறோமா? மனிதனுடைய செயல்களை வைத்து நாங்கள் அசட்டைப்படுத்துகிறோமா? அல்ல கிருபை தவறாய் புரிந்து கொள்கிறோமா? அல்லது கிருபை குறித்து நாங்கள் புரிந்திருக்கிற உபதேசத்தின் அடிப்படையில கிருபை தவறு என்று சொல்லுகிறோமா? அல்லது வேதத்தின் அடிப்படையில கிருபை புரிந்திருக்கிறோம் என்பது மிக முக்கியமான காரியம். என கர்மானதோட பிள்ளைகளே, இந்த உலகத்திலே பலவிதமான உபதேசங்கள் உண்டு. பலவிதமான உபதேசங்கள், 40,000க்கும் அதிகமான உபதேசங்கள் இந்த உலகத்தில் இருக்கிறது. ஆனால் நானும் நீங்களும் இந்த உபதேசத்தின் அடிப்படையில வேதத்தை படிக்க வேண்டுமா? அல்ல வேத வசனத்தின் அடிப்படையில் உபதேசத்தை நாங்கள் புரிந்து உபதேசத்தின் தவறுகளை மாற்றிக்கொள்ள வேண்டுமா என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அநேகர் உபதேசத்தின் அடிப்படையில தான் வேதத்தை பார்க்கிறார்கள். நாங்கள் இந்த உபதேசத்தை விசுவாசிக்கிறோம், அந்த உபதேசத்தின் அடிப்படையிலே தான் வேதத்தை இன்றைக்கு புரிந்து கொள்கிறார்கள். என கண்மானவர்களை புரிந்து கொள்ளுங்கள். எந்த உபதேசமா இருந்தாலும் அது வேதத்தில் இருந்து ஒரு மனிதர் புரிந்து கொண்ட விதத்திலே அவர் அந்த உபதேசத்தை உருவாக்கினாரே தவிர, உபதேசத்திலிருந்து பரிசுத்த வேதாகமம் வரவில்லை. பரிசுத்த வேதாகமத்திலிருந்து உபதேசங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த உபதேசம் வசனத்தின் அடிப்படையில் ஆராய்ந்து பார்த்து அதில் நலமான காரியங்களை பிடித்துக் கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். பரிசுத்த வேதாகமத்திலே 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களை வாசித்து பார்ப்பீர்களா இருந்தால், கிறிஸ்துவை பற்றிய சாட்சி உங்களுக்குள்ளே சிறப்படுத்தப்பட்டபடியே நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாய் எல்லா உபதேசத்திலும் எல்லா அறிவிலும் மற்றெல்லாவற்றிலும் சம்பூர்ணம் உள்ளவளாக்கப்பட்டிருக்கிறபடியால். புரிந்து கொள்ளுங்கள் சொல்லுகிறார், இந்த கொரிந்திய ஜனங்கள் எல்லா உபதேசத்திலும் எல்லா விதமான அறிவிலும் மற்ற எல்லாவற்றிலும் சம்பூர்ணமாக்கப்பட்டிருந்தார். ஒரு உபதேசம் நம்முடைய வாழ்க்கையிலே அது சரியானது என்பதை புரிந்து கொண்டு அதில் நலமான காரியங்களை நாங்கள் எடுத்துக்கொண்டு அந்த உபதேசத்தை குறித்து நாங்கள் அறிந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கை சம்பூர்ணமாக்கப்பட்ட இடத்துல நம்முடைய வாழ்க்கை கடந்து வர வேண்டும் என்று வேதம் நமக்கு காண்பிக்கிறதே தவிர, நம்முடைய இருதயம் ஒருவர் சொல்லுகிறதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதனால அது தவறானதாய் போய்விடாது. புரிந்து கொள்ளுங்கள். காரணம், நமக்கு இருக்கிற அறிவு சரியானதா என்பதை முதலாவது வேதத்தின் அடிப்படையிலே பார்க்க வேண்டும். நான் ஏன் இதை சொல்லுகிறேன்? அநேகர் கிருபை என்றதான வார்த்தையை இந்த புரிந்து கொள்ள தடையா இருப்பதற்கு காரணம் இந்த உபதேசம் என்கிறதான பெயர்கள். நான் நீங்களும் அப்போஸ்தலருடைய உபதேசத்தில் நிலைத்திருக்க அழைக்கப்பட்ட பிள்ளைகள். கிறிஸ்துவின் உபதேசம், அப்போஸ்தலர் எப்படிப்பட்ட உபதேசத்தை பேசினார்கள், அவர்களுடைய உபதேசத்தின் அஸ்திவாரம் என்ன? நம்முடைய அஸ்திவாரம் கிறிஸ்துவாய் காணப்பட வேண்டும். இந்த உலகத்தில் பலவிதமான உபதேசங்கள் இருக்கலாம். நம்முடைய அஸ்திவாரம் உபதேசங்கள் அல்ல, நம்முடைய அஸ்திவாரம் கிறிஸ்து. அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அவர்கள் என்ன போதித்தாங்களோ அதன் அடிப்படையிலே ஆராய்ந்து பார்த்து நாங்கள் பிடித்துக் கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆனால் பலவிதமான உபதேசங்கள் தோன்றினதினாலே, உபதேச கருத்து வேறுபாடுகள் தோன்றினதினாலே, இதனுடைய கிருபையை சிலர் மேன்மைப்படுத்தி பேசினதினாலே அவர்களை தவறாய் புரிந்து கொண்டு அல்லது அவள் பேசினதில் இருக்கிற சில குறைகளை வைத்துக் கொண்டு கிருபையே தவறு என்று சொல்ற இடத்துக்கு இன்னைக்கு அநேகர் வந்து விட்டார்கள். புரிந்து கொள்ளுங்கள்.
தேவனுடைய கிருபையானது நம்முடைய வாழ்க்கையை நிலைத்து நிற்க பண்ணுகிறது. இன்னைக்கு அநேகர் இந்த கிருபை என்கிற வார்த்தையை தவறாய் புரிந்து கொள்வதற்கு ரெண்டு காரணத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். ஒன்று, அதன் அர்த்தத்தை குறைவை பார்க்க பழகி கொண்டார்கள். அதன் அர்த்தத்தை குறைத்து மதிப்பிடுகிறார்கள் தன்னுடைய கிருபையுடைய அர்த்தத்தை. இரண்டாவது காரியம், தவறாய் பயன்படுத்துகிறார்கள். ரெண்டு காரியத்தை நான் காண்பிக்க விரும்புகிறேன். இந்த கிருபையை குறித்து பலர் தவறாய் புரிந்து கொள்வதற்கு இரண்டு முக்கிய காரணங்கள் உண்டு. ஒன்று, அதனுடைய அர்த்தத்தை குறைவை பார்க்கிறார்கள். இரண்டாவது காரியம், அதை தவறாய் பயன்படுத்துகிறார்கள். இவளை குறித்து நான் உங்களோடு தெளிவாய் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையில கிருபை குறித்த மனநிலை இன்றைக்கு எப்படி இருக்கிறது? அவங்க எப்படி புரிந்திருக்கிறார்கள்? சபை கிருபை என்ற உடனே அது பாவத்திற்கு வழிவகுக்கிற ஒன்றாக பார்க்கிறார்கள். அதாவது கிருபையானது அனுமதி என்று நினைக்கிறார்கள். கிருபையானது பாவம் செய்வதற்கான லைசன்ஸ். இந்த கிருபை நம்மை பாவம் செய்ய தூண்டும். இந்த கிருபை குறித்து கேட்க நமக்கு பாவத்தை செய்கிறதான தன்மை அதிகரிக்கும் என்று சொல்லி இன்றைக்கு அநேகர் புரிந்து வைத்திருக்கிறாங்க. இது வசனத்தின் அடிப்படையில் சரியானதா? இதை நான் புரிந்து கொள்ள வேண்டும். கிருபை என்று சொன்ன உடனே மனிதனுடைய இருதயத்திலே தேவன் கிருபை உள்ளவராக இருக்கிறதுனாலே நம்மை பாவம் செய்வதற்கு தூண்டிவிடும் என்று சொல்லி அநேகர் நம்புகிறார்கள். புரிந்த சபை இன்றைக்கு அநேகர் பல மனிதர்கள் உட்பட சில ஊழியர்கள் நான் பேசுவதை நான் நேரில் கேட்டிருக்கிறேன். ஒரு ஊழியர் சொல்ற கிருபைன்னு சொல்லி காலையில் எழும்பி சாயந்தாரம் வரைக்கும் பாவம் செய்து போட்டு பின்னரும் பாவ அறிக்கை ஜெபத்தை கேட்டுவிட்டு போவது என்ற கிருபையா இருக்கிறதுன்னு சொல்லி இல்லை. புரிந்து கொள்ளுங்கள். ரோமர் புஸ்தகம் 6வது அதிகாரம் 14வது வசனம் நமக்கு சொல்லுகிறது, நீங்கள் நியாய பிரமாணத்துக்கு உட்பற்றாமல் கிருபைக்கு கீழ்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. பரிசுத்த வேதம் என்று சொல்கிறது. ரோமர் 6வது அதிகாரம் 14வது வசனத்திலே பார்க்கிறோம், நியாய பிரமாணத்துக்கு கீழ்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. சத்தியத்தின்படி கிருபை குறித்து சத்தியம் என்ன சொல்லுகிறது? இந்த கிருபைக்கு கீழ் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கும் பொழுது பாவமே அவனை மேற்கொள்ளாத அளவுக்கு தன்னுடைய கிருபை அவனை பாதுகாக்கிறது. ஆனால் அநேகர் எப்படி புரிந்து கொள்கிறார்கள்? கிருபைன்னு சொல்லி பாவம் செய்வார்கள் சொல்லி இல்லை. கிருபை நம்மை பாவம் செய்ய வைக்கிற ஒன்று கிடையாது. கிருபை பாவத்தின் வல்லமை அழித்து நம்மை விடுதலாக்கி பாதுகாக்கிறதா இருக்கிறது. அதுதான் தேவனுடைய கிருபை. நான் கல்வினிசம் பேசின கிருபை அது வசனத்தின் அடிப்படையில சரியா இருக்குதோ, அதுல தவறுகள் இருக்கலாம், அதை திருத்திக் கொள்ள வேண்டும். ஆனால் தேவனுடைய கிருபை நம்மை பாவத்திலிருந்து நம்மை பாதுகாக்கிறது. பாவமே மேற்கொள்ளாமல் என்னை பாதுகாக்கிறது. புரிந்து கொள்ளுங்கள். இந்த ரோமர் 5வது அதிகாரத்திலே 15வது வசனத்திலிருந்து சில காரியங்களை வாசித்து காண்பிக்க விரும்புகிறார். ரெண்டு காரியத்தை அப்போஸ்தலன் பவுல் இதிலே முன்வைக்கிறார். ஒன்று, மீறுதலின் பலன் கிருபை வரத்தின் பலனுக்கு ஒப்பானதல்ல. மீறுதலினுடைய பலன் கிருபை வரத்தின் பலனுக்கு ஒப்பானதல்ல. மனிதனுடைய மீறுதலினாலே என்ன வந்தது? மரணம் வந்தது. ஆனால் கிருபை வரத்தின் பலன் நமக்கு நித்திய ஜீவன் இருக்கிறது. ஆகவேதான் சொல்லுகிறார், மீறுதலின் பலன் கிருபை வரத்தின் பலனுக்கு ஒப்பானதல்ல. எப்படி எனில், ஒருவனுடைய மீறுதலினாலே அநேகர் மறைத்திருக்க தேவனுடைய கிருபையும் இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே மனுஷனுடைய கிருபையினாலே வரும் ஈவும் அநேகர் மேல் அதிகமாய் பெருகி இருக்கிறது. இந்த இடத்துல சொல்லுகிறார், ஒருவனுடைய மீறுதலினால் அநேகர் மறைத்திருக்கிறார். ஆனால் தேவனுடைய கிருபை இயேசு கிறிஸ்து ஒரே மனுஷனாலே வருகிற கிருபை ஈவு அநேகர் மேல் அதிகமாய் பெருகி இருக்கிறது. இந்த கிருபை ஈவு அநேகர் மேல எதற்காக பெருகி இருக்கிறது? ஒருவனுடைய மீறுதலினால் எல்லாரும் மரித்தார்கள் உண்மை. ஆனா தேவனுடைய கிருபை இயேசு கிறிஸ்து மூலம் வருகிறதான இந்த கிருபை ஈவு நம்முடைய வாழ்க்கையில பெருகி இருக்கிறது சொல்லுகிறாரு. எதற்காக பெருகி இருக்கிறது? அடுத்த வசனத்திலே பார்க்கிறோம், ஒருவன் பாவம் செய்ததனால் உண்டான தீர்ப்பு தேவன் அருளும் ஈவுக்கு ஒப்பானதல்ல. பாவத்துடைய தீர்ப்பு தேவனுடைய ஈவின் தீர்ப்புக்கு ஒப்பானதல்ல சொல்லுகிறார். அந்த தீர்ப்பு ஒரே குற்றத்தின் நிமித்தம் ஆக்கினத்துக்கு ஏதுவாக இருந்தது. கிருபை வரமோ அநேக குற்றங்களை நீக்கி நீதி விளங்கும் தீர்ப்புக்கு ஏதுவாக இருக்கிறது. ஒரு குற்றம் ஆக்கினத்துக்கு ஏதுவான தீர்ப்பை கொண்டு வந்தது. ஒருவனுடைய மீறுதல் ஆக்கின தீர்ப்பை கொடுத்தது. ஆனால் தேவனுடைய கிருபை வரத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது, அநேக குற்றங்களை நீக்கி, குற்றத்தை நம்முடைய வாழ்க்கையிலிருந்து நீக்கி, பாவத்தை நம்முடைய வாழ்க்கையிலிருந்து நீக்கி, பாவத்தை வேரோடு அழித்து நீதி விளங்கும் தீர்ப்புக்கு ஏதுவா இருக்கிறது. புரிந்து கொள்ளுங்கள், நம்முடைய கிருபை நீதி விளங்கும் தீர்ப்பா இருக்கிறது. பாவத்தை நம்முடைய வாழ்க்கையில் நீக்குகிறது. அடுத்த வசனத்தில் பார்க்கிறோம், அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமே மரணம் ஆண்டு கொண்டிருக்க கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாக ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவன் அடைந்து ஆளுகை செய்வார்கள் என்பது அதிக நிச்சயம். பரிசுத்த வேதாகம் சொல்லுகிறது, கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாக ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் ஜீவன் அடைந்து ஆளுகை செய்வார்கள்.
இயேசு கிறிஸ்துவால ஜீவனை அடைந்து ஆளுகை செய்வோம். ஆளுகை செய்கிற இடத்திலே நம்முடைய வாழ்க்கையை நம்முடைய கிருபை கொண்டு வருகிறது. ஆனா கிருபை மகா மேன்மையான மகத்துவத்தை புரியாமல் இருக்கிறதுனால இந்த கிருபை குறித்து இன்றைக்கு சில பேர் தரக்குறைவாய் புரிந்து வைத்திருக்கிறார்கள், அல்லது குறைத்து பார்க்க பழகி வைத்திருக்கிறார்கள். கிருபை குறித்து வேதம் சொல்கிறது, மீறுத ஒருவர் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்குமானால் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேதம் சொல்கிறது கிருபையின் பரிபூரணத்தை பெறுகிறவர்கள், நீதியின் பரிபூரணத்தை பெறுகிறவர்கள் கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் ஜீவன் அடைந்து ஆளுகை செய்வார்கள். பாவம் நம்மை ஆளுகை செய்ய முடியாது. நாங்கள் ஆளப்படுகிறவர்கள் அல்ல, நாங்கள் ஆளுகை செய்கிறவர்கள். நம்மை ஆளுகிற பிள்ளைகளை கர்த்தர் மாற்றி இருக்கிறார். இது கிருபை நீவாய் காணப்படுகிறது. பாவ குற்றத்தை நம்மிடத்திலிருந்து நீக்கிறது, எல்லாருக்கும் ஜீவனை கொடுக்கிறது. கிருபை நீவு. கிருபை வரத்தின் பலனுக்கு ஒப்பானதல்ல, மீறுதலின் பலன். அடுத்த வசனத்திலே காண்பிக்கிறேன். ஒரே மீறுதலினாலே எல்லா மனுஷனுக்கும் ஆக்கினைக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டானது போல ஒரே நீதியினாலே எல்லா மனுஷனுக்கும் ஜீவனை அளிக்கும் நீதிக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டாயிருக்கிறது. ஜீவனை அளிக்கும் நீதிக்கு ஏதுவான தீர்ப்பு என்பதை ஒரு செய்தியை நான் பேசியிருக்கிறேன், நீங்கள் கேட்டு பாருங்க. அதிலேதான் சொல்லுகிறார், மீறுதல் பெருகும்படிக்கு நியாயப்பிரமாணம் வந்தது. எதனாலே மனித வாழ்க்கையில மீறுதல் பெறுகிறது? கிருபையின் சத்தியத்தை கேட்பதனாலயா? கிருபையை கேட்பதனாலயா? கிருபையுடைய சுவிசேஷத்தை கேட்பதனால இல்ல. நியாய பேதம் சொல்லுது, மீறுதல் பெருகும்படிக்கு நியாயப்பிரமாணம் வந்தது. நியாயப்பிரமாணம் மனிதனுடைய வாழ்க்கையிலே பாவத்தை இருந்து விடுதலாக்கவில்லை. நியாயப்பிரமாணம் மனிதனுடைய வாழ்க்கையை பாவத்திலிருந்து விடுதலாக்கவில்லை. பாவம் செய்யாமல் இருப்பதற்கான ஆற்றலை கொடுக்கவில்லை. மாறாக பாவத்தை குறித்தும் அறிவை குறித்தும் தண்டனை தான் மனுஷனுக்கு கொடுத்ததே தவிர, அதனால நியாயப்பிரமாணம் வந்ததுனால மீறுதல் தான் பெறுகிறதே தவிர, பரிசுத்த வேதாகமம் சொல்கிறபடி பாவம் பெறுகிற இடத்துல கிருபை அதிகமாய் பெருகிறதா? கவனித்துக் கொள்ளுங்கள். மீறுதல் கிருபையினால் உண்டாகிறது அல்ல, நியாயப்பிரமாணத்தினால் உண்டாகிறது. நியாயப்பிரமாணத்தின் நோக்கத்தில் எங்கெல்லாம் பிரசங்கிக்கப்படுகிறதோ, பழைய உடன்படிக்கை நோக்கத்தில் எங்கெல்லாம் கிறிஸ்துவை இன்றைக்கு மக்கள் மத்தியிலே கொண்டு போகிறார்களோ, அல்லது நியாயப்பிரமாண சத்தம் ஒரு மனிதனுக்கு தேவனை குறித்த அறிவை கொடுப்பதில்லை, அது பாவத்தை குறித்த அறிவை கொடுக்கிறது. நியாயப்பிரமாணம் மரணத்தின் வல்லமை அதிகரிக்கிறது. நியாயப்பிரமாணத்தினாலே மீறுதல் பெறுகிறது. ஆனால் அடுத்த வசனத்தை சொல்லுகிறார், அதோடைய கிருபை வரமோ அப்படி இருந்தும் பாவம் பெறுகிற இடத்தில் கிருபை அதிகமாய் பெறுகின்றது. எதற்காக இந்த கிருபை பெறுகிறது? நம்முடைய வாழ்க்கையை பாவம் செய்கிற மனிதன் அப்படியே பாதுகாத்து பாவத்தை தொடர்ந்து செய்ய வைப்பதற்காக அல்ல. ஒரு உதாரணம் சொல்வார்கள், பாம்பு பெறுகிற இடத்துல கீரி பெருகுமா, அல்லது பாம்பு பெறுகிற இடத்துல கழுகு வருமா. இது எதற்காக சொல்லிச்சுன்னா, அந்த பாம்பை அழிப்பதற்கான ஒரு வேலை செய்கிறது. புரிந்து கொள்ளுங்கள். அப்படி இருந்து பாவம் பெறுகிற இடத்துல கிருபை அதிகமாக பெருகின்றது. உங்களை பார்த்து ஒரு வார்த்தையை நான் சொல்ல விரும்புகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகத்திலே 54 அதிகாரத்திலே 8, 9, 10 வசனங்களிலிருந்து ஒரு காரியத்தை நான் காண்பிக்க விரும்புகிறேன். அற்ப காலம் மூண்ட கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன், ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகிய உன் மீட்பர் சொல்லுகிறார். இது எனக்கு நோவாவின் காலத்தில் உண்டான வெள்ளம் போல் இருக்கும். நோவாவின் காலத்தில் உண்டான வெள்ளம் இனி பூமி மேல் புரண்டு வருவதில்லை என்று நான் ஆணையிட்டது போல உன்மேல் நான் கோபம் கொள்வதில்லை என்று, உன்னை நான் கடிந்து கொள்வதில்லை என்று ஆணையிட்டேன். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெய்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெறாமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதிருகிற கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வார்த்தையில கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான வார்த்தை என்ன தெரியுமா? நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் சொல்லிப்போட ஒரு வார்த்தை ஆண்டு சொல்லுகிறார். இது நோவாவின் காலத்தில் உண்டான வெள்ளத்தை போல் இருக்கு. என கண்மானதோடைய பிள்ளைகளை புரிந்து கொள்ளுங்கள். நோவாவின் காலத்தில் எதற்காக வெள்ளம் வந்தது? அங்கே வெள்ளம் வந்ததுக்கான ஒரு காரணம் அந்த மனிதர்களை அழிப்பதற்காக. தேவனுடைய வார்த்தையை கீழ்ப்படியாம செவி கொடுக்காம நோவாவின் காலத்திலே வாழ்ந்திருக்கிற மக்கள் அழிக்கப்படுவதற்காக வெள்ளம் வந்தது. இந்த இடத்துல சொல்லுகிற கிருபை நோவாவின் காலத்திலே வந்த வெள்ளத்தை போல இருக்கும். எதற்கு தெரியுமா? இந்த நோவாவின் காலத்திலே வந்த வெள்ளத்தை போல அதோடைய கிருபை வருகிறது. நோவாவின் காலத்திலே வந்த வெள்ளம் எப்படி தீமையான காரியங்கள் அழித்ததோ, அதே போல தேவனுடைய கிருபை இந்த வெள்ளத்தை போல நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பாவத்தின் வல்லமைகள் அழித்து, மரணத்தின் வல்லமைகள் அழித்து, ஜீவனுக்கு ஏதுவாக நம்மை ஆளுகை செய்யும்படி தேவனுடைய கிருபை வெள்ளத்தை போல நம்முடைய வாழ்க்கையில புரண்டு வரும் என்று சொல்கிறார். புரிந்து கொள்ளுங்கள். தேவனுடைய கிருபையின் மகத்துவத்தை புரிந்து கொள்ளுங்கள். வெள்ளம் போல நம்முடைய வாழ்க்கையில நோவாவின் காலத்திலே வந்த வெள்ளம் மனுஷனை அழிக்க வந்தது. தேவனுடைய கிருபை நம்மை காப்பதற்காக வருகிறது.
நோவா காலத்தில் வந்த வெள்ளம் எல்லாரும் ஆக்கினத்துக்கு ஏதுவா இருந்தது, ஆக்கினைக்கு ஏதுவா தீர்த்தது, எல்லாரும் அழிந்து போக வைத்தது. ஆனால் தேவனுடைய கிருபை வரும் அழிப்பதற்காக அல்ல, நம்மை காப்பதற்காக, நம்முடைய வாழ்க்கையை மீட்டுக் கொள்வதற்காக. அதுதான் கிருபை பெறுகிறது. பாவம் பெருகின இடத்துல கிருபை பெறுகிறது. காரணம் அந்த கிருபை நம்மை பாதுகாக்கிறது, நம்ம ரட்சிக்கிறது, நம்மை விடுதலாக்குறது. ஆகவேதான் ரோமர் புஸ்தகத்தில் 6:14 சொல்கிறார், கிருபைக்குட்பட்டிருந்தால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. அதிலேதான் 21 பார்க்கிறோம், பாவம் மரணத்துக்கு ஏதுவாய் ஆண்டு கொண்டது போல கிருபையானது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் நீதினாலே நித்திய ஜீவனுக்கு ஏதுவாய் ஆண்டு கொண்டது. கிருபை தவறாய் புரிந்து கொள்ளும் பொழுது அடுத்த அதிகாரத்திலே உடனே இந்த கேள்வியை ஆகியால் என்ன சொல்லுவோம்? கிருபை பெருகும்படிக்கு பாவத்திலே நிலைக்கலாம் என்று சொல்லுவோமா? கூடாது. கிருபை பெருகவனும் மறந்த பாவத்தில நிலைக்கவனும் இல்லை. அதுக்குரிய விடையும் அப்போஸ்தலன் சொல்கிறார். அப்ப கிருபை பெருகுவதற்கு நம்முடைய வாழ்க்கையை பாவத்துக்கு நிலைத்து நிற்க சொல்லவில்லை, பாவம் செய்ய சொல்லவில்லை. கிருபை, தேவனுடைய கிருபை, அவருடைய தயவு, அவருடைய சித்தம், அவருடைய அன்பு நிபந்தனை வேதத்தில் தம்முடைய கிருபை நம்முடைய வாழ்க்கையில ஊற்றினார், அளவில்லாம ஊற்றினார். வெள்ளத்தை போல கிருபை ஆண்டவர் ஊற்றினார். நம்முடைய வாழ்க்கை அழிப்பதற்காக அல்ல, நம்மை அழிக்கிற வல்லமைகள் அழித்து, பாவத்தை அழித்து, பிசாசின் வல்லமைகள் அழித்து நம்முடைய வாழ்க்கையில் இதனுடைய கிருபை பெருகி நம்மை பாதுகாக்கிறது. அதுதான் கிருபையுடைய மிக முக்கியமான காரியம். இந்த கிருபைக்குட்பட்டு இந்த பாவம் நம்மை மேற்கொள்ள மாட்டான். அநேகர் இன்னைக்கு சொல்கிறார், அநேகர் அல்ல, ஒரு சில ஊழியக்காரரை தவறாய் கிருபை ஜனங்கள் புரிந்து கொண்ட அளவு கிருபை பேசி விடுகிறார். இந்த கிருபைக்குட்பட்டு இருந்தால் வேதம் நமக்கு சொல்கிறது. இந்த வாழ்க்கையை கிருபைக்கு ஒப்புவிடுகிற வேதத்திலே பார்க்க அடுத்த காரியத்தை பேச விரும்புகிறேன். இன்னைக்கு அநேகர் இந்த கிருபை என்கிறதான இந்த வார்த்தையை சொல்லி இந்த சிலர் இந்த கிருபை குறித்து இந்த கிருபை அவள் புரிந்து கொண்ட உடனே ஒரு சில தவறான புரிதலும் சேர்ந்துள்ளே வந்து விடுகிறது. அவள் என்ன செய்ய ஆரம்பிக்கான்னு சொன்னா, சிலர் கிருபை என்று சொல்லி கிரிகை செய்வதில்லை, நற்கிரிகை செய்வதில்லை, ஊழியம் செய்கிறதில்லை, ஜெபத்தை விட்டு விட நிறைய காரியங்களை விட்டு விடுகிறார். அதாவது கிருபையானது, கிருபையை இன்னைக்கு புரிந்து கொள்ள சிலர் தவறாய் புரிந்து கொள்கிறதுனாலே அவளை கிருபை பொறுப்பற்றவளை மாற்றினதை போல நடந்து கொள்கிறார்கள். கிருபை அவள் புரிந்து கொண்டு பொறுப்பற்றவளை நடக்க பழகி கொள்கிறார்கள். கிரிகை செய்கிற வாழ்க்கை இல்லை. ஏன காரணம் அவர் சொல்கிற ஒரு வார்த்தை, நான் கிருபையில் இருக்கிறேன், எனக்கு எந்த விதிமுறையும் தேவையில்லை என்கிறதான வார்த்தை இன்னைக்கு பாய்ப்பாங்க. நாம் ஆண்டுடைய கிருபையில வாழ்கிறோம். நாங்க அதை செய்தாத்தான் உண்மை. தேவன் நம்மை செய்தாத்தான் நம்மை ஆசீர்வதிக்கவில்லை. புரிந்து கொள்ளுங்கள், அது தேவன் நம்மை ஒன்று செய்கிறதன் அடிப்படையில் தான் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார் என்பது கிடையாது. இந்த தேவனுடைய கிருபையானது நான் பெற்றுக்கொண்டதன் அடிப்படையிலே வாழுகிற வாழ்க்கை என்று சொல்லி நான் பல தடவை பேசியிருக்கிறேன். புரிந்து கொள்ளுங்கள், அநேகர் கிருபையை புரிந்து கொள்கிறதுனாலே ஒரு சோம்பரித்தனத்துக்குள்ளே வந்து விடுகிறார்கள், அல்ல பொறுப்பற்றவர்களை மாறி விடுகிறார்கள், ஒரு உக்குரானத்துவம் இல்லாமல் போய் விடுகிறார்கள். கிரிகை செய்கிறது இல்லை. கர்த்தர் ஆண்டவர் நம்மை ரட்சித்திருக்கிறார், உண்மை நம்மை மீட்டிருக்கிறார், உண்மை நம்ம அவருடைய நீதியை கொடுத்திருக்கிறார், எல்லாமே இலவசமே கொடுத்திருக்கிற உண்மை பெற்றுக்கொண்டதன் விளைவினால் வாழுகிற வாழ்க்கை ஒன்றை பெற்றுக்கொண்டிருக்கிறோம். பழைய உடன்படிக்கையில பெற்றுக் கொள்வதற்காக ஒன்றை செய்தார்கள். இங்கே நான் பெற்றுக் கொண்டதனால் எல்லாவற்றையும் செய்கிறோம். அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறார், பரிசுத்த வேதாமத்திலே பரிசுத்த அவங்களை பாருங்கள், அவருடைய வாழ்க்கையை பொறுப்பற்றவர்களாக கிருபை மாற்றினதாக எங்கேயுமே பார்க்க முடியவில்லை. சத்தியத்தின்படி பேசுகிறேன். கிருபைன்னு சொல்லிக்கொண்டு எல்லாவற்றையும் விட்டு விட்டு பேசாம இருப்பார்கள். இல்லை, சில பேர் சில காரியங்களை புரிந்து கொள்ள ஆரம்பிக்கும் பொழுது அந்த ஆரம்பத்திலே சில தவறான புரிதலுக்குள்ளே வந்து விடுகிறார். ஆனா உனக்கு உண்மையை சொல்லுகிறேன், நம்முடைய கிருபை குறித்து அதிகமாக பேசினதன் அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறார். 1 கொரிந்தியர் 15 அதிகாரத்திலே நான் வாசித்து காண்பிக்க விரும்புகிறேன். 10வது வசனத்திலே தெளிவா சொல்லுகிறார், மிக முக்கியமான காரியம். ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினால் இருக்கிறேன். இதெல்லாம் சொல்லுங்க, நான் இருக்கிறதே அவருடைய கிருபை. அதான் நாங்க பேசுவோம், நிர்மூலமாக இருப்பது அவருடைய கிருபை. அவருடைய கிருபை சாட்சி சொல்லும் பொழுதெல்லாம் நாங்கள் அவருடைய கிருபை குறித்து சொல்லுகிறார். அவர் என கருளிய கிருபை விருதாவா இருக்கவில்லை. இந்த கிருபை விருதாவை பிரயோஜனமற்றதா இருக்கவில்லை. சொல்லுகிறார், அவர்கள் எல்லாரும் அதிகமா பிரயாசப்பட்டேன். அப்போஸ்தலர்கள் எல்லாரும் பார்க்கிலும் பவுல் அதிகமா பிரயாசப்பட்டேன்னு சொல்லுகிறார். அவர்கள் சுவிசேஷத்தை சொல்லாத இடங்களுக்கு நான் போய் சுவிசேஷத்தை சொன்னேன். கிறிஸ்துவுக்கு ஒப்பாக பல தடவை அடிக்கப்பட்டேன். கப்பல் பிரயாணங்களில் பல சேதங்களில் இருந்தேன். அவர் சொல்லுகிறார், கிறிஸ்துவின் தழும்புகளை சுமந்து திரிகிறேன்.
இப்படி பல விதத்தில் அப்போஸ்தலர் பவுல் சொல்லுகிறார். அவங்க எல்லாரும் பார்க்கலாம் அதிகமா பிரயாசப்பட்டு ஆகிலும் நான் அல்ல, என்னுடனே இருக்கிற தேவ கிருபை அப்படி செய்கிறது. உண்மையான கிருபை நம்முடைய வாழ்க்கையை பிரயாசப்பட வைக்கிறது. சொல்லுகிற அப்போஸ்தலர் எல்லாரும் பார்க்கலாம் அதிகமா பிரயாசப்பட்டு நான் அல்ல, எனக்குள்ள இருக்கிற தேவ கிருபை அப்படி செய்தது. உண்மையான சத்தியத்தின்படி நம்முடைய கிருபை புரிந்து கொள்ளுங்கள். நம்முடைய வாழ்க்கையை கனியற்றவர்களாய் விடாது. நம்முடைய வாழ்க்கையை கிரியை செய்ய வைக்கிறது, நமக்கு பலனை கொடுக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில ஊழியத்தை பிரசங்கிக்க வைக்கிறது நம்முடைய கிருபை. அற்புதங்களை நடப்பிக்க வைக்கிறது நம்முடைய கிருபை. அப்போஸ்தலர் புத்தகத்தில் 4:30 வாசித்து பாருங்க. அப்போஸ்தலருடைய கரங்கள் அற்புதங்கள் நடப்பதற்கு சம்பூர்ணமான கிருபை கொடுத்திருந்தார். கிறிஸ்துவின் ஈவின் அளவுக்கு தக்கதாக அவனுக்கு கிருபை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த கிருபை தான் எல்லாவற்றையும் நமக்குள்ள உண்டு பண்ணுகிறது. இந்த கிருபை ஆற்றலை கொடுக்கிறது. இந்த கிருபை நம்மை பாதுகாக்கிறது. இந்த கிருபை நம்மை செயல்பட வைக்கிறது. இந்த கிருபை நம்முடைய வாழ்க்கையில ஜீவனை கொண்டு வருகிறது. அநேகர் இதுல எப்படி எடுத்துக்கொள்கிறார் தெரியுமா? யாரோ சொல்லிவிட்டார் என்பதற்காக இதனுடைய கிருபை தவறாய் நினைக்க ஆரம்பித்து விடுகிறார். இது தவறு, புரிந்து கொள்ளுங்கள். இதனுடைய கிருபைக்கு ஒப்புக் கொடுங்கள். இந்த கிருபை நமக்கு ஜீவனை கொடுப்பதாக ஆளுகை செய்திருக்கிறது. கிருபையின் வரமோ நித்திய ஜீவன். அந்த ரோமர் புத்தகத்திலே 6 அதிகாரத்திலே அப்போஸ்தலர் பவுல் பாவத்தை குறித்து பேசுவதற்காக அதை பேசவில்லை. பாவத்தின் சம்பளம் மரணம். அவர் சொல்ல 23 பாவத்தின் சம்பளம் மரணம். அந்த இடத்திலே பவுல் பாவத்தினால் வருகிற மரணத்தை உயர்த்தி பேசவில்லை. இதனுடைய கிருபையினால் வருகிற நித்திய ஜீவன் உயர்த்தி பேசுகிறார். கிருபை நீவி உயர்த்தி பேசுகிறார். பாவத்தினால் ஒரு விளைவு வந்தது உண்மை, ஆனா அதை விட அதனுடைய கிருபையினால் வந்திருக்கிற விளைவு மகா மேன்மையானதுன்னு பேசுகிறார். கிருபை வரத்தின் பலனுக்கு ஒப்பானதல்ல பாவத்தின் விளைவு. கிருபை வரத்தின் பலனை உயர்த்தி பேசுகிறார். கிருபை புரிந்து கொள்ளுங்கள். தவறாய் புரிந்துள்ள காரணம் அடுத்த காரியத்தை பேசுகிறேன். அநேகர் இன்னைக்கு தன்னுடைய கிருபையை சாதாரணமா எண்ணிக்கொள்ளுகிறார்கள். ஒரு சீப்பான ஒன்றாக, ஒரு மலிவான ஒரு பொருளை எப்படி பார்க்கிறார், அதே மாதிரி அற்பமா என்ன பழையப்படாது. புரிந்து கொள்ளுங்கள். இதனுடைய கிருபையானது நம்முடைய வாழ்க்கையில் இலவசமான ஈவு. நமக்கு கிருபை இலவசம் தான். ஆனால் அந்த கிருபையானது இயேசு கிறிஸ்து தம்முடைய ரத்தத்தை சிந்தி தன்னே பலியாக ஒப்பு கொடுத்ததன் விளைவினால் நமக்கு கிடைத்திருக்கிறது. அதுக்கு ஒரு விலைக்கிரயம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசு தன்னையே கொடுத்தார். இந்த கிருபை நமக்கு பொழிந்தள்ளுவதற்கு, இந்த கிருபை நமக்கு இலவசமே கொடுப்பதற்கு. நமக்கு ரட்சிப்பு இலவசம், நமக்கு எல்லாமே இலவசம். ஆனா கிறிஸ்து தன் ரத்தத்தை சிந்தி தன்னே பலியாக ஒப்பு கொடுத்து அதை நமக்கு கொடுத்திருக்கிறார். இதை சாதனமா எண்ணிவிடக்கூடாது. அதன் அப்போஸ்தலர் பவுல் எபிரேய புத்தகத்தில் சொல்லுகிறார், கிறிஸ்துவின் ரத்தத்தை, அவருடைய இந்த ரட்சிப்பை அற்பமா எண்ணிவிடக்கூடாதுன்னு சொல்லுகிறார். புரிந்து கொள்ளுங்கள். இந்த கிருபையில ஆண்டவர் நமக்கு மன்னிப்பை மாத்திரம் தரவில்லை. சிலர் மன்னிக்கப்பட்டிருக்கிறோம் என்று மட்டும் புரிந்து கொள்கிறார். எல்லாமே ரட்சிப்பா இருக்கலாம், ஆசீர்வாதமா இருக்கலாம், தேவனுடைய வல்லமை, பரிசுத்தாவுடைய வல்லெடுத்தல் எல்லாமே கிருபையினால நமக்கு கிடைத்திருக்கு. இந்த கிருபைக்கு நம்ம ஒப்பு கொடுக்கப்பட கற்று என்ன கர்மனந்தவருடைய பிள்ளைகளை நான் உங்களோட பேசிக்கொண்டிருக்கிற காரியம் அது கிருபை குறித்துதான மனநிலை. ஒரு மனிதர் கிருபையை பேசும் பொழுது அந்த மனிதனை தாழ்த்தி பேசுவதற்கு, அந்த மனிதனை தவறாய் பார்ப்பதற்கு காரணம் நம்முடைய இருதயத்திலே கிருபை குறித்து தவறான மனநிலையை நாம் புரிந்து வைத்திருக்கிறோம். அறிந்து கொள்ள வேண்டும் கர்த்தர் விரும்புகிறார். ஆகவேதான் மிக முக்கியமான காரியங்களை பேசினேன். கிருபை என்பது நம்முடைய வாழ்க்கையிலே பாவத்தை செய்ய வைக்கிற ஒன்றல்ல. கிருபை வெளிப்பட்டதுக்கான காரணம் வாசித்து காண்பித்திருந்தேன். அது வெளிப்பட்டதுக்கான காரணம் பாவத்தை அழித்து நம்ம ரட்சிப்பதற்காக வெளிப்பட்டது. இன்னொரு காரியத்தை, மிக முக்கியமான காரியத்தை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன்.